வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். செங்கடலில் அமெரிக்க போர்க்கப்பலை இலக்காக கொண்டு ஏவப்பட்ட 2 ஏவுகணைகள் உட்பட ஏமனின் ஹவுதி இயக்கம் புதிய அலை ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏமனுக்கு அப்பால் உள்ள சர்வதேச கப்பல் பாதைகளில் ஏவியதாக அமெரிக்க மத்திய கட்டளை தளம் சென்காம் தெரிவித்துள்ளது. செங்கடலில் அமெரிக்க கடற்படை கப்பலின் மீது மற்றொரு பதிலடி ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டதாக ஹவுதிகள் வெளியிட்ட அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஏவுகணை கப்பலை தாக்கியதா தடுத்து வீழ்த்தப்பட்டதா என்பது குறித்து அவர்கள் எதுவும் தெரிவிக்கவில்லை. சென்காம் வெளியிட்ட அறிக்கையில் ஏமனில் இருந்து தெற்கு செங்கடலில் உள்ள அமெரிக்க போர்க்கப்பல் USS கிரேவ்லியை குறிவைத்து 2 கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டன. 2 ஏவுகணைகளும் அமெரிக்க போர்க்கப்பல் USS கிரேவ்லியை அடைவதற்கு முன்பு இடைமறைக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டன. USS கிரேவ்லியின் திசையில் ஏவப்பட்ட 2 ஏவுகணைகளும் தற்காப்பு என்ற அடிப்படையில் அளிக்கப்பட்டன. அமெரிக்க கடற்படை, கூட்டணி கடற்படைகள் அல்லது வர்த்தக கப்பல்களுக்கு எந்த சேதமும் அல்லது அதில் இருந்தவர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்று சென்காம் வெளியிட்ட அதே அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மற்றொரு தாக்குதலில் ஹவுதிகள் செங்கடலின் மீது 3 ஆளற்ற விமானங்களை ஏவினார்கள். அதில் ஒன்று அதன் அமெரிக்க கடற்படையால் அளிக்கப்பட்டது. மற்ற 2 ஆளற்ற விமானங்களும் முக்கியமான வர்த்தக கடற்பாதை தாழ்வாரத்தில் எந்த கப்பலையும் தாக்க முடியாமல் தண்ணீரில் வீழ்ந்தன. மற்றொரு தாக்குதலில் ஹவுதிகள் 5 ஆளற்ற விமானங்கள் மற்றும் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவை நோக்கி ஏவினார்கள். ஆனால் அவை 2 வர்த்தக பாதைகளிலும் எந்த கப்பல்களையும் தாக்கவில்லை என்றும் சென்காம் தெரிவித்துள்ளது. ஏமனில் ஹவுதிகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு செங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் ஒன்று உட்பட வர்த்தக மற்றும் கடற்படை கப்பல்கள் மீது 6 தாக்குதல்களை நடத்தியதாக கூறினார்கள். அதில் ஒரு தாக்குதல் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான USS டுவைட் ஐசன்ஹோவரை நோக்கி ஏவப்பட்டது என்று பதிவு செய்யப்பட்ட காணொளி அறிக்கையில் ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாக்யா சாரியே தெரிவித்தார். அதே விமானம் தாங்கி கப்பல் மீது கடந்த வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடத்தியதாகவும் 2 தினங்களுக்கு முன் ஹவுதிகள் கூறினார்கள். அந்த ஏவுகணைகளும் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்களுக்கு அருகில் கூட போகவில்லை. அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலையும் செங்கடலில் ஒரு அமெரிக்க ஏவுகணை தாங்கி கப்பலையும் நோக்கி தங்கள் துருப்புக்கள் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவியதாக கூறினார். அந்த காணொளி அறிக்கையில் அவர் மேலும் தெரிவித்த போது மற்ற 4 தாக்குதல்களும் 3 கப்பல்களை குறிவைத்தன. செங்கடலில் சென்று கொண்டிருந்த வர்த்தக கப்பல் மைனா, இந்திய பெருங்கடலில் சென்று கொண்டிருந்த வர்த்தக கப்பல் அல் ஒராய்க் மற்றும் செங்கடலில் சென்று கொண்டிருந்த வர்த்தக கப்பல் அப்லியானி ஆகியவற்றின் மீதுதான் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் ஏவப்பட்டன. இந்த 3 கப்பல்களும் இஸ்ரேலிய துறைமுகங்களுக்கு சென்று கொண்டிருந்தன என்று ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாக்யா சாரியா தெரிவித்தார். 3மே தவறான கப்பல்கள். அவற்றில் ஒன்று கூட இஸ்ரேலிய துறைமுகங்களுக்கு செல்லவில்லை. அவை வெவ்வேறு இடங்களுக்கு செல்கின்றன. கப்பல் கண்காணிப்பு செயலியான மரைன் டிராபிக் பதிவின்படி ரஷ்யாவின் பால்டிக் கடல் துறைமுகமான உட்ஸ்லுகாவிலிருந்து இந்தியாவில் உள்ள கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்திற்கு மால்டா கொடியுடன் பயணிக்கும் வர்த்தக கப்பல் மைனா பல்கரியல் வகை கப்பல் என்று அடையாளம் கண்டுள்ளது. மார்ஷல் தீவு கொடியுடன் பயணிக்கும் அல் ஒராய்க் என்பது கத்தாரில் உள்ள ராஸ்லஃபானில் இருந்து இத்தாலிக்கு செல்லும் LNG டேங்கர் கப்பல். அதே நேரத்தில் மால்டா கொடியுடன் கூடிய அப்லியானி கச்சா எண்ணெய் டேங்கர் எகிப்தில் உள்ள சூயஸ் கால்வாய்க்கு பயணிக்கிறது என்று தரப்புகள் உள்ளன. நவம்பர் முதல் ஹவுதிகள் ஒரு வர்த்தக கப்பலை மூழ்கடித்து மற்றும் ஒரு கப்பலை கைப்பற்றினார்கள். மேலும் செங்கடல், பாப்பல் மண்டேப் நீரிணை, ஏடன் வளைகுடா, இந்திய பெருங்கடல், சமீபத்தில் மத்திய தரைக்கடல் ஆகியவற்றில் 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் மீது 100கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை சுட்டதாக கூறினார்கள். காசாவில் அதன் போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியில் இஸ்ரேலுடன் தொடர்பு கொண்ட கப்பல்களை மட்டுமே நோக்கமாக கொண்டதாக ஹவுதிகள் கூறுகின்றனர். இது ஏமனில் உள்ள ஹவுதிகளின் எதிர்ப்பாளர்களால் சவால் செய்யப்பட்டது. காசாவில் பொதுமக்களின் மரணங்களை பயன்படுத்தி ஹவுதி இயக்கம் ஏமனில் அவர்களின் பொது ஆதரவை அதிகரிக்க முயல்வதாக ஏமனின் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசு குற்றம் சுமத்துகிறது. ஹவுதி தாக்குதல்களை பயங்கரவாத தாக்குதல்களாக முத்திரை குத்தி கடலில் வர்த்தக கப்பல்களை பாதுகாக்க கடல்சார் கூட்டமைப்பை ஏற்பாடு செய்து ஏமனில் உள்ள ஹவுதி தளங்கள் மீது விமான தாக்குதல்களை நடத்தியதன் மூலம் அமெரிக்கா பதிலடி கொடுக்கிறது. ஏமனில் உள்ள ஹவுதிகளின் இலக்குகள் மீதான விமான தாக்குதல்கள் ஹவுதிகளை வலுவிழக்க செய்துவிட்டதாக அமெரிக்கா வலியுறுத்தினாலும் வர்த்தக கப்பல்கள் மீதான ஹவுதி தாக்குதல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது.
ஹவுதிகள் தங்கள் தாக்குதல் தங்களின் பிரபலத்தை அதிகரித்துள்ளதாக தொடர்ந்து கருதுவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மத்திய கிழக்கு நிபுணரும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கிர்டன் கல்லூரியின் தலைவருமான எலிசபெத் கெண்டல், ஹவுதி தாக்குதல்களின் அதிகரிப்பு ஏமனில் ஹவுதி இலக்குகளுக்கு எதிரான அமெரிக்க பிரிட்டிஷ் விமான தாக்குதல்கள் வேலை செய்யவில்லை, குறைந்தபட்சம் இன்னமும் வேலை செய்யவில்லை என்று தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, ஹவுதிகள் குறைந்த துல்லியமுள்ள ஆயுதங்களுடன் கப்பல்களில் தாக்குதலை நடத்துவதால் அதிக சேதத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை. ஹவுதிகளால் ஏவப்படும் சில வகை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கூட இலக்கை சென்றடையாமல் கடலில் வீழ்ந்து விடுகின்றன. அது தவிர அந்த கப்பல் யாருக்கு சொந்தம் என்றோ, அவை எங்கிருந்து எங்கு போகின்றன என்றோ அடிப்படை தெளிவு கூட இல்லாமல் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள். ஹவுதிகளின் தாக்குதல் முயற்சிகளில் ஏமனில் பெரிய அளவிலான புகழ், சர்வதேச புகழ் மற்றும் அதிக செல்வாக்கு பெறுதல் ஆகியவற்றின் அடிப்படையில் நடத்தப்படுகின்றன. அவர்களின் தாக்குதல்கள் அவர்களுக்கு புகழ் பெற்று தருவதாக ஹவுதி இயக்கம் நம்புகிறது. செங்கடல் மோதலின் சமச்சீரற்ற தன்மை அவர்களுக்கு சாதகமாக உள்ளது. அவர்களின் ஆயுதங்களின் துல்லியத்தன்மை குறைவாக இருந்தாலும் அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதுதான். அதனால் அவர்கள் தாக்குதல்களை நிறுத்த எந்த காரணமும் இல்லை என்று அவர் மேலும் கூறினார். 7 மாதங்களுக்கு மேலாக மத்திய கிழக்கை சுற்றியுள்ள கடற்பரப்பில் ஹவுதிகளின் ஆயுதங்களை இடைமறைத்தும் குறிவைத்தும் தாக்குதல் நடத்திய அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பலான USS டுவைட் ஐசன்ஹோவரும் அதன் துணை கப்பல்களும் குறைந்தது இன்னமும் 1 மாதமாவது மத்திய கிழக்கு கடல் பிராந்தியத்தில் நிற்கும் என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றார்கள். விமானம் தாங்கிய கப்பலின் தாக்குதல் குழுவில் உள்ள 3 கப்பல்கள் அவற்றில் மத்திய கிழக்குக்கு வரிசைப்படுத்தல் கூடுதல் மாதத்திற்கு நீடிக்கப்பட்டன. ஆனால் விமானம் தாங்கிய கப்பலின் மத்திய கிழக்கு ஆபரேஷன் நீடிக்கப்பட்ட அறிவிப்பு இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை வெளியிடப்படவில்லை. CNN மற்றும் ஃபாக்ஸ் தொலைக்காட்சிகள் பல அமெரிக்க அரசு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் மே மாத இறுதியில் விமானம் தாங்கிய கப்பலின் மத்திய கிழக்கு ஆபரேஷன் நீடிக்கப்படும் உத்தரவில் கையெழுத்திட்டார் என்று இப்போது தகவல் வெளியிட்டுள்ளன. அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பலான USS டுவைட் ஐசன்ஹோவர் தாக்குதல் குழுவில் USS கிரேவ்லி மற்றும் USS மேசன் ஆகிய ஏவுகணை தாங்கிய கப்பல்களும் USS பிலிப்பீன்சி கப்பலும் அடங்குகின்றன. விமானம் தாங்கிய கப்பல் மற்றும் அதன் தாக்குதல் குழுவில் விமான பிரிவும் அடங்கும். இவை கிட்டத்தட்ட 6000 மாலுமிகளை வைத்திருக்கின்றன. ஏமனை சுற்றியுள்ள கடல் பகுதியில் உள்ள கப்பல்கள் மீது ஹவுதி இயக்கம் தொடர்ந்து ஏவுகணை மற்றும் ஒரு வழி தாக்குதல் ஆளற்ற விமானங்களை ஏவுவதை தொடர்ந்து 1 மாதம் நீடிக்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்கா தொடர்ந்தும் அங்கு அதிக எண்ணிக்கையிலான கப்பல்களை நிலைநிறுத்தும் முடிவை மறுபரிசீலனை செய்யலாம் என்று சில பென்டகோன் அதிகாரிகள் கூறுகிறார்கள். அதற்கு காரணம் செங்கடல், ஏடன் வளைகுடா, அரபுக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் அமெரிக்க கப்பல்களின் நடமாட்டங்கள் மிக மிக குறைவு. ஹவுதிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகும் கப்பல்களில் மிகப்பெரிய சதவீதமானவை ஆசிய, மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வர்த்தக கப்பல்கள் தான். வர்த்தக கப்பல்கள் மீதான ஹவுதிகளின் தாக்குதல்களை தடுப்பதற்கு ஆசிய, மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கடற்படை பெரிய பங்களிப்பு எதையும் செய்யவில்லை. அதனால் அந்தந்த நாடுகளுக்கு செல்லும் கப்பல்களை அந்தந்த நாடுகளே பாதுகாப்பு கொடுத்துக் கொள்ளட்டும் அல்லது பாதிக்கப்படட்டும் என்ற முடிவை எடுப்பதற்கு அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் மிக நெருக்கமாக உள்ளதாக சில பென்டகோன் அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஆசிய நாடுகளில் இந்தியா மற்றும் இலங்கை மட்டுமே ஹவுதிகளுக்கு எதிரான கடல் நடவடிக்கை எடுப்பதற்கு தமது கடற்படை கப்பல்களை செங்கடலுக்கு அனுப்பியுள்ளன. அதில் இலங்கை கடற்படையின் கப்பல்கள் அளவில் சிறியவை. இந்திய கப்பல்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்ட கப்பல்கள் அல்ல. ஆசியாவுக்கு சென்ற கப்பல்களில் ஹவுதிகளால் அதிகம் தாக்கப்பட்டவை இந்தியாவுக்கு சென்ற வர்த்தக கப்பல்களே. ஹவுதி இயக்கம் காசா போரின் பின் கைப்பற்றிய ஒரே ஒரு கப்பலும் இந்தியா சென்று கொண்டிருந்த கப்பல்தான். ரஷ்யாவிலிருந்து செல்லும் மலிவு விலை எண்ணெய் கப்பல்கள் மற்றும் சீனாவுக்கு செல்லும் கப்பல்களும் ஹவுதிகளால் தாக்கப்படுகின்றன. அவற்றில் ஏதாவது எரிந்தால் மலிவு எண்ணெய் உலகின் மிக அதிக விலை எண்ணெயாக மாறிவிடும். அதனால் தான் அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்து வெளியேறுகிறது. உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளுங்கள் அல்லது கடுமையான விலை உயர்வுடன் வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்பது அமெரிக்க நிலைப்பாடு. ஹமாஸ் மற்றும் ஹவுதிகளை ஆதரித்து பாகிஸ்தான் கப்பலுக்கும் அடி விழுந்தது. ஹவுதிகள் பாரபட்சம் பார்ப்பதில்லை. கடலுக்கு மேல் உருவம் தெரிகிறதா, விடு அம்பை என்ற அளவுக்கு புத்திசாலிகள் அவர்கள். ஹவுதிகள் காட்டடி அடிக்கிறார்கள். சீனா, ரஷ்யா தொடர்புடைய கப்பல்களையும் விடுவதில்லை. அவ்வளவு என் சோறு போடும் ஈரானிய கப்பல்களையும் தாக்கி பதம் பார்த்த அதிவிவேக இயக்கம் அவர்கள். செங்கடல் முழுவதும் தாக்குதல்கள் பல கப்பல் நிறுவனங்களை மாற்று வழிகளை கண்டுபிடிக்க வழிவகுத்தன. ஆனால் விலை அதிகமான பாதி அது. இதில் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகள் ஆசிய நாடுகள் என்கிறார்கள். வட அமெரிக்க நாடுகளான அமெரிக்கா, கனடா, மத்திய அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடுகள் ஆசிய வர்த்தகத்துடன் போட்டி போட முடியாத நிலையில் இருந்தன. இப்போது அதில் தலைகீழ் மாறுதல்.
ஹவுதிகள் ஆசியாவை ஐரோப்பாவிலிருந்து வெட்டியுள்ளார்கள். வட அமெரிக்க நாடுகளான அமெரிக்கா, கனடா, மத்திய அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடுகள் திடீரென ஐரோப்பிய வர்த்தகத்தில் குதூகலமாக உள்ளன. அதுதான் அமெரிக்க கப்பல்கள் செங்கடலில் இருந்து நைஸாக வெளியேறுகின்றன. அமெரிக்காவின் மற்றொரு விமானம் தாங்கி கப்பல் USS ஜெரால்ட் ஃபோர்ட் தாக்குதல் கப்பல்கள் ஜனவரி மாதம் செங்கடலில் இருந்து மத்திய தரை கடலை நோக்கி புறப்பட்டது. ஏமனில் இருந்து 8 மாதங்களில் 51 முறை துப்பாக்கி சூடு நடத்திய ஆர்லெலிபர்க் வகுப்பு அழிப்பு கப்பலான USS கார்னி மே மாதத்தின் நடுப்பகுதியில் மீண்டும் அமெரிக்காவுக்கு திரும்பியது. தற்காலிக 1 மாத நீடிப்பு முடிந்தவுடன் தற்போதுள்ள விமானம் தாங்கி கப்பலும் துண்டை எடுத்து தோளில் போட்டு கிளம்பிவிடும்.